குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clock. நம்ம கம்பெனி ரூமில் இருக்கோம். இப்போ காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சமைக்க போகிறோம். 6:30க்கு மேலே இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத அப்புறமா நான் காட்டுறேன். இப்போ நம்ம சமைக்க போகலாம். ரூமுக்கு போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி வேணுங்கிற அளவுக்கு எடுத்தாச்சு. நம்ம இன்றைக்கி பருப்பு சாப்பாடு தான் வைக்க போகிறோம். பருப்பும் தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். குக்கரில் வச்சு வேணுங்கிற அளவுக்கு விசில் விட்டு இறக்கிடுவோம். உருளைக்கிழங்கு சாம்பார் வைக்கலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாத்துலேயும் எப்படி சாம்பார் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இந்த சாம்பாரும் பண்ண போகிறேன் நான். ஃபைனலாக எப்படி வந்துட்டுங்கிறத இதை நான் ஷேர் பண்ணுறேன். சாப்பாடும் சாம்பாரும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 2.5 hours ஆச்சு. ஏன் அவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, நமக்கு மட்டும் சமைக்கல, ஒரு 7 பேருக்கு சேர்த்து சமைச்சிருக்கோம். மார்னிங் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னல, இப்படி தான் இருக்கும். நைட்னா 5 o'clock மார்னிங் காட்டும்போது ஒன்றும் தெரியல, ஒரே இருட்டாக இருந்துச்சு. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். இது ஒரு 6:30 இருக்கும். சன் ஒன்றும் வரல. சன் இப்போ தான் வர மாதிரி இருக்குது. சூரியன் வந்தோடனே நம்ம ரெடி பண்ணது இவங்களுக்குலாம் நல்லா சாப்பிட்ருக்காங்க. தம்பிங்களாம் நல்லா சாப்பிட்டு நல்லா டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.